என் அன்புகளே, அன்பின் தலைவன் இறைவா, அன்பிற்குரிய உறவுகளே, உடன்பிறப்புகளே, குழந்தை செல்வங்களே, வணக்கம். பாருங்கள், நாம் பார்ப்பதெல்லாம் கடவுள் படைப்புகள். அந்த கடவுள் படைப்புகளை பார்ப்பதற்கு கண்களை படைத்திருக்கிறார். ஒளி, சப்தம், பாட்டு, இசை, நற்செய்திகள் இவைகளை கேட்பதற்கு காதுகளை படைத்திருக்கிறார். ஒரு காது கேட்கவில்லை என்றாலும் மறு காது கேட்க வேண்டும் என்ற நிலையில் அவர் 2 காதுகளை படைத்தாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. தாத்தா, நாம் உண்பதற்கு வாயை படைத்திருக்கிறார், சுவைப்பதற்கு நாக்கை படைத்திருக்கிறார், அந்த உணவுப் பொருளை கடித்து சாப்பிடுவதற்கு பற்களை படைத்திருக்கிறார். வாசனைகளை, நறுமணங்களை, ஏன் துர்மணங்களையும் உணர்வதற்கு மூக்கை படைத்திருக்கிறார். சுவாசப்பைக்கு தொடர்பு கொடுத்து நாம் சுவாசிப்பதற்கு அந்த மூக்கை கொடுத்திருக்கிறார். அப்புறம் தாத்தா, நான் சொல்வதை கேட்பதற்கும் உங்களுக்கும் சிந்திப்பதற்கும் நினைவு கொள்வதற்கும் நினைவுபடுத்துவதற்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு உள்ள மூளையை படைத்திருக்கிறார். அது எங்கே இருக்கிறது என்றால் அது ஒரு மூளையிலே இருக்கிறது. என் முகத்தை பாருங்கள். உங்களால் இப்போது என் முகத்தை பார்க்க முடியும். இதே சமயத்தில் இங்கிருந்து உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. என்னத்தா, 1 வேவா? இல்லை, 2 வே. என்னால் பார்க்க முடியும் உங்களை. உங்களால் பார்க்க முடியும் என்னை. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஆனால் நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையை என்னால் பார்க்க முடியாது. என்ன தாத்தா சொல்ல வரீங்க? இல்லை, கடவுள் படைப்பை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஓகே செல்வங்களே, சிந்தித்தது போதும். ஏதாவது ஒன்றை செயல்படுவோம். இதை சொல்வதற்காக நீங்கள் வந்தீர்களா இப்பொழுது? ஆம் செல்வங்களே, இது சிறிய விஷயம் அல்ல. கடவுள் படைப்பு பற்றி யோசித்து கொண்டே இருக்கலாம், ரசித்து கொண்டே இருக்கலாம், அனுபவித்து கொண்டே இருக்கலாம். விசேஷமான படைப்பு. இப்போது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது.
கடவுள் படைப்பை பற்றி. அதனால் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம், உங்களோடு கலந்து கொள்ளலாம்னு நான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே செல்வங்களே. ஓகே தாத்தா, நீங்கள் அப்பப்போ ஏதாவது நினச்சினே இருக்கிறீங்க தாத்தா. ஆம் செல்வங்களே. தலை என்று ஒன்று உண்டாக்கிவிட்ட பிறகு அந்த தலை சும்மா இருக்கிறதில்ல. ஓகே, வணக்கம்.